ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காஷ்மீரில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பீன்ஸ் தோட்டத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். நான் ஏற்கனவே உள்ள வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், நம்ம வீட்டு பீன்ஸ் தோட்டத்தில் வந்து நீல பீன்ஸ், நம்ம ஊரில் நம்ம முருங்கை பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பீன்ஸ் காய்க்குது அப்படின்னு. ஆனால் இங்கே பாருங்கள், இப்போ பீன்ஸ் செடியை விட புல்லு தான் வந்து நிறைய வந்து மண்டி போய் நிற்கிது. காஷ்மீரில் வந்து வின்டர் சீசன் வந்து நெருங்கிடுச்சு. அப்படி நெருங்கிட்டதுனால நம்ம இந்த டயத்தில் வந்து இந்த ராஜ்மாவா பீன்ஸா இதெல்லாம் வந்து விதைக்க முடியாதுங்க. அப்படியே விதைச்சாலும் வந்து 1 இயருக்கு வந்து ஒருக்க தான் டைம். அதுக்குள்ளே வந்து நம்மளால் எவ்வளோ பீன்ஸாக இருக்கட்டும், ராஜ்மாவாக இருக்கட்டும் பயிரிட முடியுமோ அந்தளவு பயிரிட்டு திரும்ப நம்ம எடுத்துடணும் அந்த டயத்துக்குள்ளே. ஆனால் இப்போ வின்டர் வருது பார்த்தீங்களா, இந்த டயத்துலலாம் இந்த மாதிரி பீன்ஸ் வெரைட்டியாக இருக்கட்டும், ராஜ்மாவாக இருக்கட்டும் எதுவுமே வளராது. இப்போதைக்கு வந்து என்கிட்ட 4 பாக்ஸ் அளவுள்ள பீன்ஸ் வந்து இருக்குது. இந்த பீன்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மாதத்துக்காவது வருங்க. இப்போ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஃபஸ்ட்டில் வந்து இதெல்லாம் முடிஞ்சிடும். அது வரைக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு இந்த பீன்ஸ் வந்து தேவை. அதுக்காக தான் இந்த கிராஸ் எல்லாத்தையும் நான் வந்து சுத்தம் பண்ண வந்திருக்கேன். எதுக்காக சாப்பிட்றதுக்கும் பீன்ஸுக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிராஸ் வந்து வளர்ந்துருச்சு வைங்கல. இப்போ நான் இந்த 2 மாதத்தில் வந்து நான் எடுக்கிற பீன்ஸோட அளவு வந்து ஒரு 10 கிலோ இல்லை ஒரு 5 கிலோ. இப்போ இந்த மாதிரி கிராஸ் எல்லாம் இதில் மண்டி போயிடுச்சு அப்படின்னு வைங்கல, இது வந்து பாதிக்கு பாதி அப்படியே குறைஞ்சிருங்க. நான் எதுக்காக இந்த கிராஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம மாட்டுச்சாணம் வந்து இந்த பயிர்களுக்கு வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம கொடுக்குற மாட்டுச்சாணம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புல் வந்து வச்சுட்டு நம்ம மாட்டுச்சாணத்தையும் வந்து அது உள்ளே வந்து போட்டு விட்டோம் அப்படின்னா, இந்த பீன்ஸுக்கு டைரெக்டாக கிடைக்கக்கூடிய உரச்சத்துக்கள் எல்லாமே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த புல் இவங்க வந்து சாப்பிட்ருவாங்க. அப்போது இந்த பயிர்களுக்கு தேவையான சத்து எல்லாமே இங்கே போயிடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிராஸ், அதாவது புல் எல்லாத்தையும் நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் விட்டு மாட்டு சாணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து விட்டோம் அப்படின்னா பயிர்கள் வந்து நல்லா வளரும். அதுக்காக தாங்க இப்போ அதை தான் நீங்கள் வீடியோவாக பார்க்க போகிறீங்க. இப்போ அந்த சைடு வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு வந்து நம்ம கிராஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். நான் இங்கே கட் பண்ணுறேன்லங்க இந்த கிராஸுக்குள்ளேயும் உருளைக்கிழங்கு செடி வளர்ந்துட்டே தான் இருக்குது. ஆனால் உருளைக்கிழங்கு செடியை வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா இந்த பீன்ஸ் வந்து இன்னும் 2 மாதத்துக்கு மட்டும் பீன்ஸ் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறமா அவ்வளோதான். சரி, மிச்சம் இருக்க இடத்துல உருளைக்கிழங்கு வளர்ந்துட்டு போகட்டுமே அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே விட்டாச்சு. நம்ம இந்த மாதிரி பீன்ஸுக்குள்ளே வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த கிராஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டங்க. ஏன்னா நம்ம தப்பி தவறி கூட செடிகளில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்கல, நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டுமே அவ்வளோதான். பாருங்க, நான் ஒரு பேஸ்கெட் அளவுக்கு ஒரே ஒரு பாக்ஸில் இருந்து மட்டும் புல் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டேன். அதாவது கிராஸ் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து தூக்கி போட்டுடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பக்கத்தில் இருக்காங்க ஒருத்தவங்க, அவங்க வந்து அவங்களோட கவுக்காக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு பாக்ஸை ஃபுல்லாக நான் இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு அப்புறமா தான் வந்து மாட்டுச்சாணம் வந்து கொடுக்கணும். மாட்டுச்சாணம் வந்து நாளைக்கு தாங்க கொடுப்போம். ஏன்னா நான் இப்போ ஒரே ஒரு பாக்ஸை மட்டும் தான் க்ளீன் பண்ணி முடிச்சிருக்கேன். மிச்சம் இருக்க 3 பாக்ஸ் இருக்குது, அதை வந்து காலையில் தான் க்ளீன் பண்ணி முடிக்கணும். இந்த வீடியோ வந்து இதோடு நம்ம முடிச்சுக்கலாங்க. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, காஷ்மீரை பற்றின வில்லேஜ் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.